இந்த எபிசோட நாம இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற டிஎன்ஏ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நாயகன் அதர்வா காதல் தோல்வியால் மதுபோதைக்கு அடிமையாகி குடும்பத்தால் புறக்கணிக்கப்படுறாரு. ஒரு கட்டத்தில் மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வீடு திரும்புகிறாரு. இவருக்கு வயதுக்கேற்ற மன வளர்ச்சியின்றி வாழ்ந்து வரும் நிமிஷா சஜயனை குடும்பத்தார் திருமணம் செய்து வைக்கிறாங்க. மகிழ்ச்சியோடு திருமண வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் அதர்வா நிமிஷா தம்பதிக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. குடும்பமே குழந்தை பிறந்ததை கொண்டாடி கொண்டிருக்கும் நிலையில நிமிஷா கையில் இருக்கும் குழந்தை என் குழந்தை இல்லை என்று திடீரென கதறி துடிக்கிறார். ஒரு கட்டத்துல குழந்தை மாற்றப்பட்டிருப்பது அதர்வாவுக்கு தெரிய வருது. இறுதியில அதர்வா நிமிஷா சஜியின் சம்பதிக்கு குழந்தை கிடைத்ததா, குழந்தையை மாட்டியது யார், எதற்காக மாட்டினாங்க, இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நாயகன் நடித்திருக்கும் அதர்வா முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்னு சொல்லலாம். அதர்வாவுக்கு இப்படிப்பட்ட பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். ஆரம்பம் முதல் கடைசி வரை நடிப்பு திறனால் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறாரு. காதல் தோல்வி, மனைவியுடன் அன்பாக இருப்பது, குழந்தையை தேடுவது என கிடைக்கும் இடங்கள் எல்லாம் ஸ்கோர் செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். இதே போல நாயா நடிச்சிருக்கும் நிமிஷா சஜனுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அந்த அளவிற்கு நடிப்பால் படைச்சிடுறாங்க. குறிப்பாக குழந்தைக்காக கதரும் காட்சிகள்ல கண்ணீர் வரவழைக்கிறாங்க. படத்தின் மொத்த கதையும் அதர்வாவும் நிமிஷா சஜனும் தோளில் சுமந்திருக்காங்க. இருவருக்குமான காதல் காட்சிகள் ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கு. சேத்தன் ரமேஷ், திலக், பாலாஜி சக்திவேல், ரித்விகா, சுப்பிரமணிய சிவா ஆகியோர் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பாடல்கள் பெரிதாக கவரவில்லை என்றாலும் ஜிப்ரானின் பின்ன இசை படத்திற்கு பலம் சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். பார்த்திபின் ஒளிப்பதிவு கதையோடு பயணித்து காட்சிகளுக்கு மெருகூட்டியிருக்குன்னு சொல்லலாம். குழந்தை கடத்தலை மையமாக வைத்த படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். ஆக்ஷன் மற்றும் கை நுட்பமான காட்சிகளோடு திரைக்கதையை நகர்த்தியிருக்கிறார். காதல், பாசம், தவிப்பு என குடும்பத்தினர் ஏற்கும் வகையில கொடுத்திருக்கிறாரு. தப்பு செஞ்சவங்க யாரும் தப்பிக்கிறது இல்லை, தண்டனை காலம் தள்ளி போயிருக்கு என்று சொல்லி இருப்பது சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம்.